அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 27/5/2024 திங்கள்கிழமை, குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் அடக்கமுடைமை, குறள் 128. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். தெளிவுரை: பொருட்பயனையே பெரிதென எண்ணி ஒருவர் ஒரு சொல்லையேனும் கடுமையாக பேசினால் அதனால் மற்ற அறங்களால் கிடைக்கும் நன்மை இல்லாது ஒழியும். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும். ஆளுமை பண்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் குழந்தை பிறப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் நிமித்தமாக பயணம் செய்வீர்கள் என்று தொழில் தொடர்பான பல அவமானங்களை கூட இன்று சந்திக்க நேரும். சுற்றுலா செல்ல வாய்ப்பு இன்று கிட்டும். இன்று பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் கிடைக்கும். தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை இன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. காதல் எண்ணம் அதிகமாகும். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். பெண்கள், உங்கள் கணவர் குணமானவர், எதையுமே தீர சிந்தித்து செயல்படுவார். அவருக்கு குடல் சார்ந்த சிக்கல் இருக்கிறது, கவனித்து பாருங்கள். திருமண பேச்சுவார்த்தைக்கான வரன் தெற்கு திசையில் இருந்து வருவார்கள் இன்று. மேலும் இன்று நடக்கவிருக்கும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க, அதாவது காதல் திருமணமாக இருக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை முழுவதுமே காரணமில்லாத பயம், தேவையற்ற குழப்பம் இருப்பது போல இருக்கும். கடன் சுமையினால் குடும்ப பிரச்சனை வேறு நிறைய இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகம் உண்டுதான் இருந்தாலும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம் இருக்கும். பொதுப்பணியில் ஆர்வம் இருக்கின்ற நீங்கள் இன்று அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வீர்கள். எந்த சூழலிலும் ஒத்துப்போவது மாதிரியான நீங்கள் இன்று நடுநிலை பஞ்சாயத்து தலைவராக கூட செயல்படுவீர்கள். இன்று மசூதி, குடோன், மாற்றுமத கோயில்கள், நிழலான பகுதி, பறந்து விரிந்த பகுதி, திருமண மண்டபம், ஆடம்பர வீடு, தோட்டம், தியேட்டர், பியூட்டி பார்லர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், ஆசாரி தெரு, குடோன், கோயில் நிலம், பந்தல், மேடை போன்ற இடங்களுக்கு சென்று வருவீர்கள். கண் தொடர்பான ஒற்றை தலைவலி வரும். வலிப்பு, தொற்று நோய்கள், முடி உதிர்தல், பரம்பரை நோய்கள், வெட்டுக்காயங்கள், தோல் நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு. அசையா சொத்துக்கள் வாங்குதல் விற்றல் மூலமாக ஏமாற்றமடையவே நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது சம்பந்தமாக சிறிது நாட்கள் தள்ளி வைப்பது உசிதமாகும். இன்று கடன், வழக்கு, விபத்து மற்றும் தொடர் நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கூட நடைபெற வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் இன்று கணவரை பிரிய நேரும். கணவர் அயல் நாடுகளில் வேலை செய்பவராக இருக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. பங்குதாரர்களால் ஏமாற்றம் ஏற்படும். தொழிலில் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்க நேரும். என்று லாட்ரி, ரேஸ் போன்ற விருப்பங்கள் இருக்கும். ஏற்கனவே பயந்த சிந்தனை உடைய நீங்கள் இன்று கெட்ட கனவுகளால் அவதிப்பட நேரும். தந்தை வழியில் இருந்து வாழ்க்கையை பற்றி நிறைய தெரிந்து கொள்வீர்கள். தந்தை மற்றும் மகன் வழக்கு தொடர்பான சிக்கலில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. இன்று துரை, விகாஷ், சையத், யாசர், முகமது, சௌந்தர்யா, ஐஸ்வர்யா, தாமரை, பரிமளம், நட்ராஜ், ஆதி, சாவித்ரி, உஷா, விஸ்வா, ரேணு, கீர்த்தி, தீபன், மணி, சுந்தரம், வெங்கட், மீனாட்சி, வனஜா, தாஸ், கோடீஸ்வரன், பாக்கியலட்சுமி, ராஜலட்சுமி போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பருப்பு, வெள்ளை பூசணி, சேனைக்கிழங்கு, பச்சை பயிறு, முருங்கைக்கீரை மற்றும் தக்காளி அதிகம் சேர்த்து கொள்வீர்கள். இன்று மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, சிவப்பு, வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.